போராட்டத்தில் சசிகன் செந்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. கல்வி நிதியை வந்து உடனடியே மத்திய வழங்கணும்னு கோரிக்கை முன்னெடுத்து இருக்காரு. நீங்கள் அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தர வேண்டிய நியாயமாக தர வேண்டிய எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸும் ஆர்டி ஃபண்ட்ஸும் ரெண்டுமே தரணும் அப்படின்னு பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். அமைச்சரும் நானும் பல முறை சென்று அமைச்சரையும் முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் இதை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சென்ற முறை சென்றபோது அதில் ஒரு பகுதியையாவது நாங்கள் தருவதற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்த பிறகும் இன்னும் அந்த பணம் வந்து சேரவில்லை. அதனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திலே வழக்கும் தொடுத்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக நமக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திரு சசிகாந்த் செந்தில் எம்பி அவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியை ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய அரசிற்கும் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஒரு அநீதியை இழைத்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராட வேண்டும்.